அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹாசரா கிரியேஷன்ல பண்ண போறது மசால் வடை. பொதுவா மசால் வடையை கடலைப்பருப்புல தான் செய்வோம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போறது துவரம் பருப்புல. மசால் வடை செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் துவரம் பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி மல்லிக்கீரை. ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, கருவேப்பிலை, சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து 2 டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல ஊற வச்சிருந்த துவரப்பருப்பை 2 டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது, கொரன்னு அரைச்சிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற துவரம் பருப்பையும் இதை போல கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச துவரம் பருப்போட நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டா இல்லாம உதிரியா வச்சுக்கோங்க. ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அந்த பருப்பை ரவுண்ட் பண்ணி கையால பிரஸ் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கோங்க. இது பொரியிற கேப்ல ஒரு சின்ன சட்னி பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தயிரை விஸ்க வச்சு பீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லிக்கீரை, 1 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். தயிர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், மல்லிக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கடைசியா 1/2 ஸ்பூன் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சட்னி ரெடி. மசால் வடையை பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மசால் வடையை கொரன்னு அரைச்சிங்கன்னா தான் கருன்னு இருக்கும். பேஸ்டா அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பொரிச்சு வச்சிருக்க மசால் வடையை தயிர் சட்னி சேர்த்து பரிமாறுங்க. சுவையான மசால் வடை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.